அப்பவும் இப்பவும் எப்பவும் அதிரடி கலெக்ஷன் சரவெடி செலிப்ரேஷன். இயற்கையான டேட்ஸ், பாதாம், பிஸ்தா, கேஷு அண்ட் ஹனி கொண்டு தயாரிக்கப்பட்ட லயன் டேட் நட் பைட்ஸ். Indian Princess with 27 outlets across Tamil Nadu. Fashion is now closer than ever. அவர் ஏறாத ஸ்டேஜ் இல்லை, எல்லா இடத்துலையும். அதாவது என்னன்னா டெசிஷன்ஸ் வந்து போல்டாக பண்ணுவாப்ல. மாப்பிள்ள நாளைக்கு சோறு பண்ணிவிடுவோம், செஞ்சுருவோம் அப்படின்னு அந்த ஒரு ஃபீல் வந்து ரோபோக்கு உண்டு. அது என்றைக்குமே இல்லைன்னு சொல்ல மாட்டான். ரெண்டாவது என்னன்னா கோச்சிக்க மாட்டாப்புல. நானும் ரோபோவும் வந்து அன்றைக்கி நிகழ்ச்சி எதுவும் இல்லைன்னு சொல்லிட்டு ரோபோட்டை கால் பண்ணி மாப்பிள்ள போகலாமா அப்படின்னு. போகலாம் மாப்பிள்ள, சும்மா தான் இருக்கவா, கிளம்பலாம் 2 பேரும் அப்படின்னு சொல்லிட்டு 2 பேரும் வண்டி எடுத்து போய் ஷூட்டிங் ஸ்பாட்டை சும்மா உட்காந்துருந்தோம், வேடிக்கை பார்த்துட்டு இருந்தோம். சூரியும் திண்டுக்கல் சரவணும் நடிச்சிட்டு இருக்காங்க. அந்த சமயத்தில் நாங்கள் 4 பேர் சேர்ந்து செல்ஃபிலாம் எடுத்துருப்போம். அந்த செல்ஃபிலாம் ஃபேஸ்புக்கில் போட்டு ஒரே அட்ராசிட்டி அப்போ. அதனால் ஒரு மாதிரி ரோபோ சங்கர் பொறுத்த வரைக்கும் எங்களுக்கெல்லாம் சந்தோஷமான ஒரு விஷயம் என்னன்னா, டாக்டர் பட்டம் வாங்கிட்டாப்புல, கலைமாமணி பட்டம் வாங்கிட்டாப்புல, பெரிய பெரிய நடிகர்களோட நடிச்சிட்டாப்புல, தான் ரொம்ப ரசித்த கமல் சாரோடையே கூடவே இருந்துட்டாப்புல. சின்ன வயசுலேருந்து எப்படி மாப்பிள்ள அந்த இண்டஸ்ட்ரிக்கு வந்தது, எப்படி ஃபஸ்ட்டு ஆரம்பிச்சது அப்படின்னா, அப்போ அந்த பாடி பில்டிங் பண்ணது, டெலிவிஷன் வந்தது. அப்புறம் டெலிவிஷன் வந்ததுக்கப்புறம் தான் ஈவெண்ட்ஸு, ஃபாரின் ஷோ, அதுக்கப்புறம் சினிமா, இந்த மாதிரி வேரியேஷன். ஸோ இதை பற்றி டிஸ்கஸ் பண்ணிட்டு இருந்தாப்புல அன்றைக்கி. அதுதான் லாஸ்ட். அது கிட்டத்தட்ட அது வந்து 10ஆம் தேதி இன்டர்வியூ எடுத்தேன். ஓகே, 11ஆம் தேதி நானும் அவரும் பேசணும். அவ்வளோதான் அதோட கடைசி. வணக்கம். வணக்கம், எப்படிண்ணே இருக்கீங்க? நல்லா இருக்குங்க. சொல்லுங்கள். ஆனால் இப்போது ரோபோ சங்கர் அவர்களுடைய மறைவு இங்கே எல்லாரையுமே அதிர்ச்சிக்கு உள்ளாக்கி இருக்குன்னு தான் சொல்லணும். உங்களோட அவரோட பயணம் ரொம்ப நாள் இருந்திருக்கு, ரொம்ப வருஷங்கள் இருந்திருக்கு. உங்களுக்கு அந்த செய்தி கேட்டப்போ எப்படின்னு இருந்தது? ஷாக்கிங்காக தான் இருந்தது. ஏன்னா ஒரு 15 வருஷமாக நமக்கு பழக்கம். கிட்டத்தட்ட வந்து ஒரு திரைப்படத்தில் என்ட்ரி ஆகிறதுலேருந்து அந்த டைம்லேருந்து, அதுக்கு முன்னாடி வந்து டெலிவிஷன் நிகழ்ச்சியில் கொஞ்சம் பழக்கம், அதுக்கப்புறம் ரொம்ப நல்ல பழக்கம். திரைப்படத்தில் என்ட்ரி ஆனப்பெல்லாம் ஒரு நல்ல நண்பராக, நல்ல ஒரு ஃபேமிலி ஃப்ரெண்டாக அப்படி இருந்த ஒரு அற்புதமான நபர். ஸோ அது வந்து ரொம்ப ஷாக்கிங்கான ஒரு விஷயம். ஏன்னா சில பேர் வந்து ரொம்ப நகைச்சுவையாக நம்மளை சிரிக்க வைக்கிறவங்க ரொம்ப நாள் இருக்கணும் அப்படின்னு நினைப்பாங்க. அது இல்லாமல் போயிடுச்சு அப்படிங்கிறது ரொம்ப ஷாக்கிங்காக இருந்தது. ஓகே, ஆனால் லாஸ்ட்டாக நான் ஒரு இன்டர்வியூ பார்த்துருந்தேன். அது வந்து கடந்த வாரத்தில் என்னமோ எடுத்த மாதிரி தான் இருந்தது. நீங்கள் தான் அதை எடுத்திருந்தீங்க, லாஸ்ட் இன்டர்வியூ அப்படின்னு சொல்லிட்டு. அந்த சமயத்தில் எல்லாம் எப்படி என்ன பேசிகிட்டு இருந்தார்? ரொம்ப கலகலப்பாக தான் இருந்தது அந்த இன்டர்வியூமே. இல்லை, அது அந்த இன்டர்வியூ ரொம்ப கலகலப்பான இன்டர்வியூ தான். சும்மா நாங்கள் இன்டர்வியூ மாதிரி எடுக்கலை, ஜென்ரலாக நாங்கள் 2 பேரும் பேசிகிட்டு இருந்ததை அப்படியே கேப்சர் பண்ண மாதிரி தான். ஏன்னா எங்களுக்கு ரொம்ப வருஷம் ஆச்சு. நான் மாப்பிள்ளை தான் கூடுவாப்பில். ஸோ அதனால் வந்து சின்ன வயசுலேருந்து எப்படி மாப்பிள்ள அந்த இண்டஸ்ட்ரிக்கு வந்தது, எப்படி ஃபஸ்ட்டு ஆரம்பிச்சது அப்படின்னா, அப்போ அந்த பாடி பில்டிங் பண்ணது, அதுக்கப்புறம் வந்து அந்த அபிநயா கலைக்குழுவில் பண்ணது, அதுக்கப்புறம் டெலிவிஷன் வந்தது. அப்புறம் டெலிவிஷன் வந்ததுக்கப்புறம் தான் ஈவெண்ட்ஸு, ஃபாரின் ஷோ, அதுக்கப்புறம் சினிமா, இந்த மாதிரி வேரியேஷன்ஸ். ஸோ இதை பற்றி டிஸ்கஸ் பண்ணிட்டு இருந்தாப்புல அன்றைக்கி. அதுதான் லாஸ்ட். அது கிட்டத்தட்ட அது வந்து 10ஆம் தேதி இன்டர்வியூ எடுத்தேன். 11ஆம் தேதி நானும் அவரும் பேசணும். அவ்வளோதான் அதோட கடைசி. அதுக்கப்புறம் வந்து நான் கொஞ்சம் வேலையாக இருந்தேன். இவர் அந்த ஃபங்க்ஷன் போனாப்புல, அந்த ராஜா சாருடைய ஃபங்க்ஷன் போனாப்புல. அதுக்கப்புறம் அடுத்த நாள் படப்பூஜைன்னு நினைக்கிறேன், படப்பூஜை. அதுக்கு அடுத்த நாள் உடம்பு சரியில்லாமல் போயிடுச்சு. நீங்கள் எப்போ தான் கடைசியாக அவர்கிட்ட பேசினது பழகினதுன்னா? அந்த கடைசியாக பேசினது அன்றைக்கி தான். ஓகேண்ணே. இப்போது அவர் நிறைய விஷயம் இண்டஸ்ட்ரியில் இருந்திருக்காரு. அப்படிங்கும்போது உங்கள்கிட்ட அவர் சொல்லியிருப்பார்ல, ஐ மீன் நான் வந்து சினிமாக்குள்ளே இந்த ஒரு விஷயத்த லட்சியமாக வச்சுருக்கேன், இதை அடையணும், அந்த மாதிரிலாம் இதை சொல்லியிருக்காரு அவங்கள்ட்டலாம்? இல்லை, அன்றைக்கே அதான் சொன்னார். அவர் எல்லாம் சரி. அவர் ரோபோ சங்கர் பொறுத்த வரைக்கும் எங்களுக்கெல்லாம் சந்தோஷமான ஒரு விஷயம் என்னென்னா, டாக்டர் பட்டம் வாங்கிட்டாப்புல, கலைமாமணி பட்டம் வாங்கிட்டாப்புல, பெரிய பெரிய நடிகர்களோட நடிச்சிட்டாப்புல, தான் ரொம்ப ரசித்த கமல் சாரோடையே கூடவே இருந்துட்டாப்புல. அது வந்து ஒரு பெரிய ப்ளஸ்ஸு. நம்மளை யாரை நினச்சி வர்றோமோ அவங்களோட பயணம் செய்கிறது ஒரு வாய்ப்புன்னுவாங்கள்ல, அந்த மாதிரி அவங்க பார்த்து ரெகக்னைஸ் பண்ண அளவு கமல் சார் வந்து ரோபோ சங்கரை பார்த்தோன்னா ஒரு ரொம்ப நல்லா ஒரு சிரித்த முகத்தோடு அவர் இருப்பார். அந்தளவுக்கு பர்சனலாக தெரிகிற அளவுக்கு வந்துட்டாப்புல. ஸோ அதனால் அது வரைக்கும் அந்த மாதிரிலாம் பண்ணும்போது எங்களுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. ஸோ சக கலைஞர்களாக பார்க்கும்போது அந்த ஆர்டரில் அவர் வந்து இது மாதிரி நல்ல விஷயங்கள் பண்ணுறாரு அப்படின்னு, அவருடைய ஆசைகளும் நிறைவேறிருக்கு அப்படிங்கும்போது எங்களுக்கு சந்தோஷமாக இருந்தது. கண்டிப்பாக. இப்போது உங்களுக்கும் அவருக்குமான நட்பு இப்போ இத்தனை வருஷமாக இருக்குது அப்படிங்கும்போது ரொம்ப பர்சனலாக யோசிக்கிறோம் அப்படின்னா, அவர் வந்து ஒரு உலக நாயகன், ஒரு பக்தர் அப்படின்ற மாதிரி சொல்லலாம். நீங்கள் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்களை ரொம்ப ரசிக்கிறவர். உங்களுக்குள்ள இந்த மாதிரியான சண்டைகள், இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் வருமா? அது மாதிரிலாம் வரவே வராது. நாங்கள் 2 பேருமே ஆக்சுவலாக என்னன்னா, குணா படம் வந்து ரீரிலீஸ் பண்ணாப்புல. ரிலீஸ் பண்ணும்போது மாப்பிள்ள நீ வந்தால் கரெக்டாக இருக்கும், நீ வந்துரு அப்படின்னாப்புல. ஸோ அதனால் என்னென்னா, இங்கே நாங்கள் 2 பேர் ஃப்ரெண்ட்ஸு. எந்த காலத்துலையுமே ரஜினியும்
கமலும் வந்து ரசிகர்கள் தான் போட்டி எடுப்பாங்களே தவிர அவங்ககிட்ட நல்ல ஃப்ரெண்ட்ஸ் தான். அந்த மாதிரி நாங்கள் ரசிகர்களாகவே நாங்கள் 2 பேரும் நல்ல ஃப்ரெண்ட்ஸ் தான். எங்களுக்கு அந்த ஒரு இதெல்லாம் இல்லை. ஓகே, அந்த மாதிரி எதுவும் பிரச்சனையெல்லாம் கிடையாது. ஓகே. ஆமாம், எனக்கும் அவர் கமல் பேசுகிற படங்கள் அது படங்கள்லாம் சொல்லுவேன். இன்ஃபேக்ட் குணா பார்த்தப்போ நான் ரோபோட்டை சொன்னேன், மாப்பிள்ளை நான் அந்த டைமில் நான் ரொம்ப சின்ன வயசு இந்த படத்தை தேட்டரில் பார்க்கும்போது இவ்வளோ ஃபீல் பண்ணல, இப்போ தேட்டரில் பார்க்கும்போது எனக்கு ஒரு பெரிய ஃபீலை கொடுத்துட்டேன் குணா பார்க்குறப்ப, அவ்வளோ நல்லா இருக்குது படம் பார்க்குறதுக்கு அப்படின்னு சொல்லிட்டு இருந்தோம். அப்போ பேசிகிட்டு இருந்தோம். ஓகே. ஆனால் இப்போ அவரோட அந்த ஒரு கண்டென்ட் மேக்கிங்காக இருக்கட்டும், எனக்கு ரொம்ப ஆச்சரியப்பட்டது என்ன அப்படின்னா 10,000 ஸ்டேஜஸ்க்கு மேலே அவர் ஏறி இருக்காரு. அப்படிங்கும்போது அவர் கூட இருக்கும்போது அவரோட எக்ஸ்பீரியன்ஸ் அதை பற்றிலாம் நீங்கள் கேட்டிருப்பீங்கல்ல, அவர்கிட்ட நீங்கள் ஆச்சரியப்பட்டது அவரை பார்த்து அப்படின்னு என்னென்ன சொல்லுங்கள்? சரி, அவர் பயங்கரமான ஒரு ஹார்ட் ஒர்க்கர்ப்பா. ரோபோ வந்து ஆக்சுவலாக ஸ்டேஜ் அப்படிங்கிறது என்னென்னா டெய்லி ஸ்டேஜ் ஏறின மனுஷன், அந்த மாதிரி ஒரு ஆர்டிஸ்ட். எவ்வளவோ நிகழ்ச்சிகள் இதுதான் கிடையாது. தன்னுடைய ஆரம்ப காலகட்டத்தில் ரொம்ப சாதாரணமான ஒரு வேஷம் போட்டு ஒரு டான்ஸ் ஆன காலத்துலேருந்து அதுக்கப்புறம் வந்து கலகபோதையார் பண்ணி அஸ்தபோதையார் பண்ணி அதுக்கப்புறம் டெலிவிஷன் ஆர்டிஸ்டாக வந்ததுலேருந்து எல்லாமே வளர்ச்சி தான். அவர் ஏறாத ஸ்டேஜ் இல்லை. எல்லா இடத்துலையும் அதாவது என்னென்னா டெசிஷன்ஸ் வந்து போல்டாக பண்ணுவாப்புல, யோசிக்கலாம் மாட்டாப்புல. ஆமாம், டக்குன்னு அப்படியே மாப்பிள்ளை நாளைக்கு சோறு பண்ணிவிடுவோம் செஞ்சுருவோம் அப்படின்னு அந்த ஒரு ஃபீல் வந்து ரோபோக்கு உண்டு. அது என்றைக்குமே இல்லைன்னு சொல்ல மாட்டான். ரெண்டாவது என்னன்னா கோச்சிக்க மாட்டாப்புல, சிரித்த முகம். அதுதான் எனக்கு ரோபோட்டை எனக்கு பிடிச்சது. அதுதான் எப்போவுமே சிரித்த முகம், அதுதான் ஒரே ஒரு இது. கண்டிப்பாக. ஆனால் இப்போ அவர் அடைஞ்ச உயரம் அப்படின்னு ஒன்று இருக்குல்லண்ணே. இப்போ இது வந்து ஒரு சின்ன வயசு, இப்போ அவர் இருந்திருந்தா இன்னும் அச்சீவ் பண்ணியிருக்கலாம் அப்படின்ற அந்த ஒரு இது நமக்கு இருக்குது. அப்படிங்கும்போது அவர்கிட்ட அந்த சாட்டிஸ்ஃபேக்ஷன் இருந்திருக்கா? நீங்கள் ஃப்ரெண்ட்ஸாக பேசியிருக்கும் போது அவர் சொல்லி அவருக்கு நான் இன்டர்வியூ பண்ணும்போதே வந்து ரொம்ப சாட்டிஸ்ஃபைட். அவன் வந்து ஆக்சுவலாக என்னன்னா தன்னுடைய லைஃப்பில் மாப்பிள்ள நம்ம எங்கேருந்து வந்தோம் இவ்வளோ தூரம் அச்சீவ் பண்ணியிருக்கோங்கிறது ரொம்ப சாட்டிஸ்ஃபைடான ஒரு ஆள். அதிலலாம் வந்து வருத்தமே கிடையாது. ரோபோவுக்கு வந்து தன்னுடைய வாழ்க்கையில் நம்ம வந்து இதை பண்ண முடியாது பண்ண வருத்தம்லாம் கிடையாது. ஸோ அவர் ரொம்ப ப்ளசண்ட்டாக சில விஷயத்த நல்லா செஞ்சுருக்காங்க. அது ஃபேமிலியாக இருந்தாலும் சரி, அஃபிஷியலாக இருந்தாலும் சரி, அப்படி ஒரு சிறந்த நகைச்சுவை நடிகர் மட்டும் இல்லை, சிறந்த மனிதராகவே வாழ்ந்துருக்காங்க. கண்டிப்பாக, அதில் டவுட்டே இல்லை. ஆனால் இப்போ நான் வந்து இந்த மாதிரியான ஒரு இன்டர்வியூஸ் நான் பண்ணும்போது கூட நான் யோசிப்பேன், இப்போ அவங்களோட மெமரிஸையோ இல்லை அவங்களோட ஒரு சக்ஸஸ் அதை பற்றி மட்டும் பேசணும், அதை வந்துட்டு முழுக்க எல்லாருக்கும் போய் எடுத்துகிட்டு போய் கொடுக்கணும் அப்படின்ற அந்த ஒரு தாட்ஸ் இருக்குது. இதே சமயத்திலேயே சோஷியல் மீடியாவில் அவரோட இறப்புக்கு சம்மந்தப்பட்ட விஷயங்களையுமே விமர்சிக்கிற அந்த தாட் ப்ராசஸ் இருக்குல்ல, அது அந்த சோஷியல் மீடியாவில் விவாத பொருளாக்குதுல, இதெல்லாம் பார்க்கும்போது நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? சோஷியல் மீடியானால வந்து ஒரு மனுஷனை வந்து எடை போட முடியாதுல்ல. சரி, அவரை பற்றின உண்மையாக இப்போ வந்து அவருடைய நெருங்கிய நண்பருங்கும் போது சுட்டி அரவிந்த், திண்டுக்கல் சரவணன், ராமர், அதுக்கப்புறம் மதுரை முத்து கொஞ்சம் சீசனில் ஒர்க் பண்ணியிருக்காரு. அவங்க 2 பேரும் சேர்ந்து பயணம் நிறையா ஷோ பண்ணியிருக்காங்கன்னு எனக்கு தெரியாது. அதுக்கப்புறம் நான் வந்து பர்சனலாக இங்கே இருந்தப்போ நாங்கள்லாம் ஒரே ரூமில் தங்கியிருந்து இது மாதிரி போனது அந்த மாதிரி விஷயந்தான். ஸோ சூரி இவங்கெல்லாம் சூரியெல்லாம் ரொம்ப நெருங்கிய நண்பர். ஆக்டர் சூரிய அவர்கள்லாம் ரொம்ப நெருங்கிய நண்பர். ஓகே. ஸோ அதனால் வந்து நாங்கள் ஒரு தடவை வந்து விக்ரம் பிரபுவோட படம் ஒன்று எழில் சார் டைரக்ஷனில் வெள்ளக்காரதுரைக்கு வந்து ஷூட்டு. அந்த ஷூட்டு போது நானும் ரோபோவும் வந்து இன்றைக்கி நிகழ்ச்சி எதுவும் இல்லைன்னு சொல்லிட்டு ரோபோட்டை கால் பண்ணி மாப்பிள்ளை போகலாமா அப்படின்னு, போகலாம் மாப்பிள்ளை சும்மா தான் இருக்கவா கிளம்பலாம் 2 பேரும் அப்படின்னு சொல்லிட்டு 2 பேரும் வண்டி எடுத்து போய் ஷூட்டிங் ஸ்பாட்டை சும்மா உட்காந்துருந்தோம், வேடிக்கை பார்த்துட்டு இருந்தோம். சூரியும் திண்டுக்கல் சரவணனும் நடிச்சிட்டு இருக்காங்க. நாங்கள் 2 பேரும் வேடிக்கை பார்த்துட்டு ஒரே கலாட்டா, கேரவனில் ஒரே கலாட்டா. அப்போ அந்த சமயத்தில் நாங்கள் 4 பேர் சேர்ந்து செல்ஃபிலாம் எடுத்திருப்போம். அந்த செல்ஃபிலாம் ஃபேஸ்புக்கில் போட்டு ஒரே அட்ராசிட்டி அப்போது. அதனால் ஒரு மாதிரி ஃப்ரெண்ட்ஸுக்குள்ளேயே சூரிய வந்து செல்லம் என்ன செல்லம் சொல்லாமல் திடீர்னு வந்துட்டீங்க, ஐயோ சாப்பாடு என்ன சொல்கிறது நீங்கள் நடிக்கிற வேலையை பாருங்கள் நாங்கள் உங்களை பார்க்குறோம் அப்படின்னும். அப்போ வந்து அந்த அளவுக்கு ஜாலியாக இருந்தது. ஓகே. அந்த மாதிரி மனுஷன் சும்மா அதில் வந்து ஒரு பெரிய அவர் ஷூட்டிங்கு நம்ம ஏன் போகணும், நம்ம இந்த மாதிரி நம்மளோட வேலைகள் இருக்குது அப்படி இல்லை, ரொம்ப ஜாலியான ஒரு டைப். அது அந்த விஷயத்தில் எனக்கு ரொம்ப பிடிக்கும். எனக்கும் அதே மாதிரி ஒரு தாட் உண்டு. நான் அந்த பாகுபாடு பார்க்கறது கிடையாது. அதாவது என்னென்னா அவங்களுடைய வேலை அவங்க பார்க்குறாங்க, அவங்களுக்கு சம்பளம் வருது, நமக்கு என்ன இருக்குது அப்படின்லாம். ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸாக இருந்தோம். நானும் திண்டுக்கல் சரவணா, ரோபோ சங்கர் எல்லாரும். கண்டிப்பாக அந்த வகையில் வந்து அது ஒரு மெமரிஸ் எங்களுக்கு. ஆக்சுவலாக அது பெரிய மெமரிஸ். ஆனால் எனக்கு இந்த சமயத்தில் உங்களோட முதல் சந்திப்பு ஞாபகம் இருக்கானே? ரோபோ சங்கரியா ஃபஸ்ட்டு நான் சந்தித்தது எங்கே தெரியுமா, பிரசாத் லேப் பக்கத்தில், அந்த பிரசாத் கடைசியாக இருக்குல்ல அந்த பிரசாத் லேப், அந்த லேப் பக்கத்தில் ஒரு ரோடு இருக்கும். அவங்க வந்து ஃபோன் பண்ணிவிட்டு மீட் பண்ணோம் அப்படின்னு வந்தப்போ அங்கே தான் பார்க்க வராப்பில் ஒரு நிகழ்ச்சிக்காக பேசுகிறதுக்கு. அப்போ நானும் நிகழ்ச்சி பண்ண 2 பேர் சேர்ந்து பண்ணணுங்கிறதுக்காக நிகழ்ச்சி பேசுறதுக்காக வரேன். அதான் ஃபஸ்ட்டு டைம் அவங்க வந்து அப்படி வந்து 2 வீலரில் வராப்பில்.
வந்து நின்று சொல்லுங்க பாஸ் அப்படின்னு சொல்லிட்டு அப்படி பேசலாம். அதான் ஃபர்ஸ்ட். ஓகே. அது எப்போ நான் சொல்றது ஒரு 18 வருஷத்துக்கு முன்னாடி. 18 வருஷங்களுக்கு முன்னாடி. 18 வருஷத்துக்கு முன்னாடி. அப்போ நாங்கள் மேடை நிகழ்ச்சியெல்லாம் நாங்கள் பண்ணிட்டு இருந்தோம். சரி, அவரும் இந்த மாதிரி டான்ஸ் பண்ண, நான் மேடையில் மிமிக்ரி பண்ணுறது நான் நிகழ்ச்சி அப்போ பண்ணிட்டு இருந்தேன். நான் இப்போ சொல்கிறேன் டீம் கலக்கப்போதையாரில் வர்றதுக்கு முன்னாடி சொல்கிறேன். கண்டிப்பாக. அப்போ அவர் வந்து டெலிவிஷனில் வந்துட்டார். நான் கலக்கப்போதையார் வர்றதுக்கு முன்னாடி அவர் டெலிவிஷனில் ஆல்ரெடி வந்துட்டார். ஓகே. அப்போ வந்து நான் இந்த மாதிரி ஒரு நிகழ்ச்சியை அவளை கேட்குறேன், நீங்கள் வந்து பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு பேசுறதுக்காக போகிறேன். ஓகே. இப்போ நான் வந்து இந்த விமர்சனம் அந்த விஷயங்கள் பேசுகிறாங்க அந்த ஆடியன்ஸ் அப்படிங்கும்போது நான் என்னென்ன விஷயங்கள்லாம் நான் கேட்க வரேன் அப்படின்னா, இப்போ அவர் இறந்ததுக்கு அப்புறம் நிறைய விஷயங்களை போட்டு இதற்கு இது காரணம், அதற்கு அது காரணம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஜாண்டிஸ் வந்துக்கு அவர் அந்த மாதிரி பூசிட்டு இருந்ததெல்லாம் தான் காரணம் அப்படின்னு சொல்லிட்டு அதை ஒரு விவாத பொருளாக்குறதா. என்னது எது காரணம்? அவருக்கு ஜாண்டிஸ் வந்தது, அவர் இப்போ இறந்தது காரணம், அவர் ட்ரீட்மெண்ட் எடுத்துருக்கணும், அந்த மேலே பூசிட்டு ரோபோ கெட்டப் போடுறதா இருக்கட்டும், அது ஒரு விவாத பொருளாக்குறதா. அது என்னதுக்கு விவாதம் எனக்கு புரியல. அதனாலதான் அவர் இறந்தாரு, இதனாலதான் அவர் இறந்தாரு அப்படின்னு சொல்லிட்டு இவங்களாவே ஒரு டாபிக் எடுத்து பேசி இவங்களுக்கு ஏதாவது டைம் பாஸ் ஆகலன்னா ஏதாவது ஒன்று சொல்லிட்டு இருப்பாங்க. அதெல்லாம் கிடையாது. அவருக்கு உடல்நிலைன்னு ஒன்று இருக்குது, அதில் உடல்நிலையில் வந்து ஜாண்டிஸ் வந்தது, அது எல்லாத்துக்கும் தெரிஞ்சுது. அதனால அந்த ப்ராப்ளம் வந்துருச்சு. அவருக்கு ரொம்ப இப்போ அந்த ஸ்டேஜ் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக ரொம்ப அட்டாக் ஆகிடுச்சு அப்படிங்கிறது தான் டாக்டர்ஸ் எல்லாம் சொன்னாங்க. இல்லைங்க ரொம்ப பேத்தட்டிக்காக இருக்குது, அது ரொம்ப கஷ்டமாக இருக்குது அப்படின்னு சொன்னாங்க. அவ்வளோதானே தவிர இது காரணம் அது காரணம்லாம் கிடையவே கிடையாது. அது நீங்களே ஏதாவது ஜாலியாக பேசணும், அவங்களுக்கு டைம் பாஸ் ஆகலைன்னா நிறைய பேர் பேசிட்டு போட்டோம். அதெல்லாம் எதுவுமே அவருடைய உடல்நிலை அவருக்கு தெரியும், அவங்க வீட்டில் இருக்கிறவங்களுக்கு தெரியும், நண்பர்கள் எங்களுக்கு தெரியும். இந்த மாதிரி வந்து ஒரு உடல்நிலை இப்படி இருக்குது, சாப்பாட்டில் கொஞ்சம் காரமாக சாப்பிடக்கூடாது, இந்த மாதிரி ட்ரீட்மெண்ட் எடுத்து போதெல்லாம் தெரியும். அவ்வளோதான், வேற என்ன. அப்பவும் இப்பவும் எப்பவும் அதிரடி கலெக்ஷன் சரவெடி செலிப்ரேஷன். இயற்கையான டேட்ஸ், பாதாம், பிஸ்தா, கேஷு அண்ட் ஹனி கொண்டு தயாரிக்கப்பட்ட லயன் டேட் நட் பைட்ஸ். Indian Princess with 27 outlets across Tamil Nadu. Fashion is now closer than ever.